இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறி பெற்ற அந்த கிருபைக்காக ஒரு விசை நோக்கி பார்க்கலாம். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை இந்த பாவிகள் மேல் இரக்கம் பாராட்டுகிறது. அக்கிரம் செய்த நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறது. அவருக்கு விரோதமாக தூஷணம் சொன்ன நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறது. அவரை விட்டு ஓடிப்போன நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறது. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு செய்யாமல் இருக்கிற நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிறது. அவர் சொல்றதை கேட்கிறவங்க மேலே இரக்கம் பாராட்டுகிறது. அவர் விரும்பத்தக்கதாய் வாழ்கிறவர்கள் மேலே இரக்கம் பாராட்டுகிறது. இந்த நாளிலும் ஜீவனை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே, அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இரக்கம் பாராட்டுகிறது. அந்த இயேசுவோடைய கிருபை நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? அப்போ உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்கள் அளவற்ற அந்த கிருபையினால் என் வாழ்க்கை மகிமை அடையட்டும். அந்த கிருபை எனக்கு இன்னும் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் அந்த கிருபையை மறந்துட்டாங்க. யோனா தீர்க்கதரிசி அந்த இடத்துல சொல்கிறாரு, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கண்களை மூடி ஆண்டோடைய அன்பை நோக்கி பார்க்கலாமா? அப்போ அவங்க அன்பு எனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாமா? தேவ அன்பு இன்னும் நெருக்கணும். தேவ அன்பு ஒரு செகண்ட் தாங்க. அந்த பாலில் காய்ச்சின பாலில் தயிர் கொஞ்சோடு ஊற்றினா போதும், அப்படியே அதோடைய எஃபெக்ட்னஸை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துடலாம். அந்த தயிருக்கே அந்த காரியங்கள் இருக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் நம்ம மேலே கடந்து வரும்போது எவ்வளோ பெரிய மகிமை இருக்கும், எவ்வளோ பெரிய அன்பு இருக்கும். இந்த உலக அன்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி உலக அன்பு ஜனங்களை ஆட்கொண்டு இருக்கிறது காரணம் ஏசப்பா மேலே பாசம் இல்லைங்க, ஏசப்பா மேலே நேசம் இல்லை. ஏசப்பாவை நேசிக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் உலக அன்பு மனுஷனை ஆட்கொண்டுடும், மனுஷியை ஆட்கொண்டுடும். நம்மளை அப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லி கேளுங்களேன். நீர் என்ன ஆளுக்கு செய்யணும்ப்பா, உங்கள் ஆளுக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. கண்களை மூடி அப்படியே நேர்முழங்கள் படித்த வண்ணமாய், உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்கள் கிருபை எங்களுக்கு போதும்ப்பா, உங்கள் கிருபை எங்களுக்கு போதும். அப்போ உங்கள் கிருபை எங்களுக்கு போதும் அவரை பார்த்து சொல்லலாமா? அந்த கிருபை தான் நம்மளை உயர்ந்த அடக்கத்தில் வைக்க போகிறது. அந்த கிருபை தான் நம்மளை மேன்மையான ஆசுதல் நிரப்ப போகிறது. அந்த கிருபை நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். அந்த கிருபையை நோக்கி பார்க்கலாமா? உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா உங்கள் கிருபை எனக்கு வேணும். இயேசுவே உங்கள் கிருபை எனக்கு வேணும். உங்கள் கிருபையால் நிரப்புங்கப்பா, உங்கள் கிருபையால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் கிருபையால் என்ன நிரப்புங்கப்பா, உங்கள் கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்களேன். எனக்கு உம் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே. நேசரே எனக்கு உம் கிருபை போதுமே. துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திடவாரும். துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேர்த்திடவாரும். நாதனின் வருகை தாமதமானால், நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த
துன்ப உலகிலே கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே. இயேசுவே எனக்கு உம் கிருபை போதுமே. சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும் அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் குகையில் தள்ளினாலும் அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளம் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே. என்னை விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே. இயேசுவே எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கு உம் கிருபை போதுமே. நேசரே எனக்கு உம் கிருபை போதுமே. எத்தனையோ பேர் அந்த கிருபைக்காக மன்றாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிருபை எனக்கு வேணும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அப்பாவை பார்த்து கேட்கலாம், உங்கள் கிருபை எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் ஜெயிக்க முடியாது. அந்த கிருபை தாங்க நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகுது. அந்த யோனா தீர்க்கதரிசி பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தூக்கத்தோடு இருந்தார்கள். எல்லாரும் வந்து எழுப்பினார்கள். கடைசியில் தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. நமக்கும் இந்த அருமையான நாளில் கூட தேவ கிருபை, தேவனுடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம் நம்மளை தூக்கி இயேசுவின் ரத்தத்தில் போட்டதுனால தாங்க இன்றைக்கி நம்ம அதில் ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வெளியேற பெற்று கிருபையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தயவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஐஸ்வர்யத்தை பார்த்துட்ருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பார்த்துட்ருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் ருசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த அன்பு தகப்பனை நோக்கி பார்க்கலாமா? உங்கள் கிருபை எனக்கு இன்னும் வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கி பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பார்த்து கேளுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சிங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போமே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போமே. வியாதியா, வேதனையா, பாவத்திலிருந்து மீண்டும் மீள முடியலையா, கவலையோடு இருக்கிறோமா? ஏசப்புடைய கிருபை நோக்கி பாருங்கள். உங்கள் கிருபை போதும்ப்பான்னு சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் கிருபை, உங்கள் கிருபை, உங்கள் கிருபைப்பா சொல்லி பாருங்களேன். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுடும். ஏசப்பா நீங்கள் போதும்ப்பான்னு சொல்லுங்களேன். ஒரு அற்புதத்தை செய்வார். சரீரத்தில் கட்டியா, சொல்லணுன்னா துயரத்தோடு தாங்கொன்னா வலியோடு தப்பித்து கொண்டிருக்கிறீங்களா? ஏன் சிகிச்சைக்கு வைத்தியத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்கிறீங்களா? மனசில் காயத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? இதோ உங்கள் கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி சொல்லுங்களேன். ஏசப்பா பார்த்து, எங்கள் குடும்பத்தை தேற்றுவதுக்கு யாருமே இல்லையே, நாங்கள் எழுந்து தவிக்கிறோம். தாயை எழுந்து தவிக்கிறோம், தகப்பெழுந்து தவிக்கிறோம், என் குடும்ப உறுப்பினர்கள் எழுந்து தவிக்கிறோம் என்று சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களா? இதோ இயேசுவின் கிருபை வருது. சபையில் ஆத்துமாக்கள் இடறுகிறார்களா? இதோ உங்கள் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. இதோ கையில் காசு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறீங்களா? காசை பார்க்காதீங்க, கிருபையை கேளுங்க. உங்களுக்கு தேவையானதில் சந்திக்கப்பட்டுட்டோம். இந்த நாள் அந்த அற்புதம் செய்கிறவர் ஆசையாக வருகிறார். எனக்கும் கிருபை போதும் என்று நீங்கள் சொல்லுங்களேன். இயேசுவே, இயேசு எங்கள் இரட்சகரே, கிருபை உள்ளவரே, உங்கள் கிருபை தாங்கப்பா.
கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. ஆண்டவருடைய கிருபை போதுன்னு சொல்லி கேளுங்களேன். அந்த கிருபை எனக்கு போதுன்னு சொல்லி கேளுங்க. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. உமது வழியும் கிருபை வசனமும், உமது வழியும் கிருபை வசனமும் மண்ணில் என்னாறுதலே, இந்த மண்ணில் என்னாறுதலே. எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே, எனக்கு உம் கிருபை போதுமே. இயேசுவே, எனக்கு உம் கிருபை போதுமே. துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை தேற்றிடவாரும். துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை தேற்றிடவாரும். நாதனின் வருகை தாமதமானால், நாதனின் வருகை தாமதமானால், விழாமல் காத்திடுமே என்னை, விழாமல் காத்திடுமே. எனக்கு உம் கிருபை போதுமே நேசரே, எனக்கு உம் கிருபை போதுமே. அன்பின் தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபை இந்த நாளில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலையும் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் கடந்து வருவதாக. அப்பா, இந்த நாளில் நீர் இரக்கம் பாராட்டின தயவுக்காக நன்றி. எந்தெந்த விஷயத்தில் தடமாறிட்டுருக்கிறாங்களோ அங்கே உங்கள் கிருபை தந்து மறுபடியுமா ஷைன் பண்ண இரக்கம் பாராட்டும், மறுபடியுமா துதிக்கட்டும், மறுபடியுமா ஸ்தோத்திரம் பண்ணட்டும், மறுபடியுமா உங்கள் அன்பால் நிரம்பட்டும். இயேசு 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 என்று சொல்லட்டும். சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் இயேசுவின் அன்புக்காக இயங்கட்டும். கிருபை செய்யுங்க. உங்கள் கிருபையால் நிரப்புங்க, உங்கள் தயவால் நிரப்புங்க. நீங்கள் ஆஸ்வதிக்கலன்னா யார் ஆஸ்வதிக்க போகிறாங்க? நீங்கள் உதவி செய்யலைன்னா யாருக்கு உதவி செய்ய முடியும்? அப்பா, நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி. உங்கள் கிருபையால் நிரப்புவதற்காக நன்றி. உடைய கிருபையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று. பரிசுத்த அன்பின் தகப்பனே, ப்ரோவர்ப்ஸ் 11:4 பிரகாரமாய் எங்களை ஆஸ்வதிக்க செபிக்கிறோம். உடைய கரம் இந்த வார்த்தை எங்களோடு நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 11:4 மறுபடியுமாக அதை வாசிக்க கேட்போம். Righteousness do not profit in the day of wrath, but riches delivers from death. கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில்
பிதாவின் சித்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த சீஷர்களில் தலைமைத்துவத்தை கர்த்தர் ஒவ்வொருத்தராக உருவாக்கினார். முதலாவது பேதுருவை பார்த்தார். ஒவ்வொருத்தருக்காக அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் என்று சொல்லியும் கர்த்தர் பேசிவிட்டார். இதெல்லாம் சொல்லி முடித்த பின்பு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆடுகளை குறித்து பேசுகிறார். செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் மேய்ப்பனான் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அந்த நாட்களிலே தூதர்களை கொண்டு பிரிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜீவன் கண்டிப்பாக போகும். இந்த ஜீவனை பிடித்து கொண்டு வைத்து கொண்டிருப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஆவி என்பது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. சில இடங்களில் பார்க்கும்போது வெளியில் இருக்கிற நபர்கள் பார்ப்பதற்கு முன்பதாகவே கருவிலே அந்த ஜீவன் காணாமல் போயிருக்கிறது. சில இடங்களில் அப்படியே முதல் நாளிலே இரண்டாம் நாளிலே இப்படி ஒவ்வொரு காரியங்களாக பறந்து போய்கொண்டே இருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் யாருக்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நாம், எதற்கோ ஓடிக்கொண்டிருந்த நாம் தேவனாகிய கர்த்தருக்காக வாழும்போது தான் என்ன விதமான ஆசுதம் இருக்கும் என்பதை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, இன்னொரு வாழ்க்கை இருக்குது என்பதை மறந்து விடுகிறார்கள். நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்குரியது. தேவனாகிய கர்த்தர் அந்த ஆத்மாவுக்காக சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம், தேவனாகிய கர்த்தர் இந்த சரீரத்துக்காக சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம், தேவனாகிய கர்த்தர் இந்த ஆவிக்காக சிந்தின பரிசுத்த ரத்தம், ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம போராட வேண்டியதாக இருக்கிறது. இந்த அருமையான நாளில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதற்கு நாம் எப்போதும் விழித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபாக்கனை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று சொல்லி. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு தாயார், அவங்களுக்கு பல வாகனங்களை வைத்திருந்தாங்க. 2 பெரிய லாரி, அப்புறம் 407 மெட்டடர்ன்ற ஒரு வண்டி, அது ஒரு 2-3 இருக்கும். இப்படி பல வாகனங்கள் அவங்கள வச்சுருந்தாங்க. பல ஏக்கர் நிலம் இருந்தது, பல வீடுகள் இருந்தது. சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்தாங்க. அந்த காலத்திலலாம் சுகர் யாருக்கு இருக்குதோ அவங்க மிகப்பெரிய மோசமான வியாதி படைத்தவங்க. இவங்களுக்கு சுகர் வந்துருச்சு, குடும்பம் அவங்களை விட்டு ஒதுக்கினது. ஒரு கேவலமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். நல்ல காசு. அந்த அம்மா தன்னுடைய தகப்பன் வீட்டிலேருந்து வரும்போதே ஆஸ்திகளோடு தான் வந்தாங்க. கணவன் வீட்டில் அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, கம்மி தான். ஆனால் அந்த தகப்பனார் நல்ல ஒரு லெவலில் இருந்தார். அந்த அம்மாவிற்காக ரொம்ப இரக்கம் பாராட்டினார். வாழ்க்கை இப்படியே போய்கொண்டே இருந்தது. இந்த அம்மாவுக்கு சுகர், அந்த குடும்பம் உடைந்து போனது. சில மாதங்களில் அந்த தகப்பனார் இறந்து விட்டார். நல்ல ஒரு வேலையில் இருந்தார், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அவர் இறந்து விட்டார். அவ்வளோதான். அவர் இறந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே அந்த அம்மாவை அவருடைய பிள்ளைகள் கேவலப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த ப்ராப்பர்ட்டியை, பணத்தை, சொத்து சுகத்தை எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் உண்டு, ஆண் பிள்ளைகளும் உண்டு, அவங்கவுங்க பேரில் எழுதி கொள்வதற்கு அலர்ட் ஆனாங்க. சுகர் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இவர்களை கவனிப்பதற்கு ஒன்றுமில்லை. தடுமாற்றம். கடைசியில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த லேண்ட் எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க இருந்த அந்த சின்ன ஒரு 2-3 அறைகள் இருக்கிற சிறிய வீடு, 30-40 சைட்டு தான் இருக்கும், சின்ன வீடு, ஒரு 3 சென்ட் நிலத்தை இருக்கிற அந்த வீட்டை மாத்திரம் அவங்களுக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அழுது
கடைசியில் அந்த தாயார் மரித்தே விட்டார்கள். ஐஸ்வர்யம் உதவாது. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கலாம், தமிழகத்தை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கோடி கோடியாக பணம் இருந்தது. அவங்க சாப்பிட்ட இட்லிக்கு கூட கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கு போட்டு வச்சுருந்தானுங்க கவர்மெண்ட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற முதலமைச்சர். எல்லாத்துக்கும் தெரியும், கோடி ரூபாயில் இந்த உலகத்தில் இருக்க யார் இட்லி சாப்பிட போகிறாங்க, சாப்பிடுவாங்களா, சாப்பிட முடியுமா? ஐசி வார்டில் இருந்தவங்க கோடி ரூபாய்க்கு இட்லி. அந்த ஐஸ்வர்யம் அந்த அம்மாவுடைய ஜீவனை காப்பாற்ற முடியல. அலெக்சாண்டர் தன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் ஜெயத்தை பார்த்தார். மாவீரர் நெப்போலியன் பல இடங்களில் ஜெயத்தை பார்த்தாங்க. எத்தனையோ ராஜாக்கள் பலவிதமான ஆசீர்வாதங்களை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியவில்லை. அவங்க ஜீவனை அதை காப்பாற்ற முடியவில்லை. நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று சொல்லி தீங்கில் தான் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். துரிதமாய் சம்பாதிக்க வேண்டும், தன் சொந்தக்காரர்களை பார்த்து நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும், நண்பர்களை காட்டு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சீக்கிரத்தில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற நபர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆந்திராவில் கொரோனா பாதித்த ஒரு சகோதரர் தன்னுடைய குடும்பத்தை நேசித்திருந்தார். தனக்கு கொரோனா வந்துவிட்டது, தனக்கு தன் குடும்பத்தார் பணிவிடை செய்வார்கள் என்று சொல்லி அஞ்சி ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து இறந்து விட்டார். இன்னொரு இடத்துல பாத்ரூமில் போய் சூசைட் பண்ணி ஒரு சகோதரன் இறந்து விட்டார். பல இடங்களில் பார்க்கிறோம். சினிமா துறையில் கூட பார்க்கிறோம். பிரபலமான பல பேர் சூசைட் பண்ணி இறந்து விட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஐஸ்வர்யம் 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 அந்த ஆவியை காப்பாற்ற முடியாது. கோபாக்கனை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் உதவாது. இன்னைக்கு பல இடங்களில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய ஜீவனெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பயந்துட்டுருக்கிறாங்க. தைரியமாக நாம் ப்ரேயர் வாக்கு போகிறோம், தைரியமாக நடந்து போகிறோம். இதே போல் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, அதானி, ஒவ்வொரு மாநில சீஃப் மினிஸ்டர்களும் நம்ம பிரைம் மினிஸ்டரும் இப்பெல்லாம் போக முடியுமா? தைரியமாக போக முடியுமா அவங்களால? அவங்க ஜீவன் அவங்க கையில் இல்லை. எப்போ என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சம் எல்லாத்துக்குள்ளேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நல்லா யோசித்து பாருங்கள். கோபாக்கனை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. சம்பாதிக்கணும் 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 நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யம் உதவாது. சத்தியம்தான், நீதியின் வழியில் வருகிற சத்தியம்தான் நம்முடைய ஜீவனை காப்பாற்றும். பணத்தை சம்பாதித்து வச்சிருக்கிறவங்களால ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. இதுக்கு இந்த அருமையான நாளில் கூட கர்த்தராகிய தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கண்ணோக்கி பார்க்க ஆவலோடாக இருக்கிறார். அருமையான யூதாஸ் ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அந்த பணத்தை அவன் ஆசைப்பட்டான். பணத்து மேலே ஒரு ஆசை போனது. ஏசப்பாவோடு இருக்கிறவங்க அவர்கிட்ட கேளுங்க. பேதுரு கேட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். வார்த்தையில் சொல்லலை, தைரியமாக பேசினார். நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நிறைய தருவேன், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு நிறைவாக ஆஸ்வதிப்பேன். ஏசப்பாவுக்காக நீங்கள் விட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்காமல் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த துரோகியான யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்து போனான். எது துரோகம்? அந்த பணத்தின் மேல் ஆசை வைத்து ஆண்டோடைய அன்பை தூக்கி போட்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் நிச்சயமாக துரோகம்தான்.
ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை மறந்துட்டு போன அது துரோகம்தான். நமக்கு அவர் கொடுத்த அழகான அந்த கிருபைகளை மறந்துட்டு போன அது துரோகம்தான். இதில் அழகாக சொல்லிக்கிறது 11ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தில், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, இவங்களை ஏமாற்றி நான் வந்துடுவேன், அவங்கள ஏமாற்றி வந்துடுவேன், நான் ஏசப்பாவை ஏமாற்றிட்டு நான் அங்கே போயிடுவேன், இங்கே வந்துடுவேன். அதுதான் உங்களை பாழாக்கும், அதுதான் உங்களை பாழாக்கும். வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தையை ஒழிந்து போகலன்னு சொன்ன அந்த ஆண்டவர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏசப்படி அன்பை விட்டுட்டு நீங்கள் உலகத்து பிரகாரமாக ஓடினீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்காக ஓடுறீங்களோ அதுவே உங்களை பாழாக்கும். வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது, துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை விட்டுடாதீங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு தாங்க நமக்கு, அந்த பாசம் தாங்க நமக்கு. எந்த விஷயத்தில் செய்தாலும் சரி, அவருடைய திட்டத்திற்காக, சித்தத்திற்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பதற்கு அவரே தான் நோக்கி பார்க்கணும். அதுக்கு தான் அவர் சொல்லிக்கிறார், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவுடைய அன்பை விட்டுட்டு தூரம் போயிட்டீங்களா, அது உங்களை பாழாக்கும். ஏசப்பாவுடைய பாசத்தை விட்டு தூரம் போயிட்டீங்களா, அது உங்களை பாழாக்கும். உங்களை நல்வழிப்படுத்தாது, அது உங்களை அழித்து போட்டுடும். அது உங்களுடைய வாழ்க்கையின் கிருபைகளை இழக்க பண்ணிடும், உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். தேவனாகி கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கதா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், ஏசப்பாவை உங்களை எதெல்லாம் அவருடைய ரத்தத்தை கொண்டு உங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறாரோ அதற்காக ஓடுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. அதான் சொல்கிறார், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டோடைய ஓய்வுனால் உதாசீனப்படுத்துவாங்க, ஆண்டுடைய நேரத்தை உதாசீனப்படுத்துவாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு உலக சிந்தனைகளுக்கும் உலக இயக்கங்களுக்கும் உலக எண்ணங்களுக்கும் வாழ்க்கையை சீரழிச்சிட்ருக்கிறாங்க. பக்தன் சொன்னார், பொன்னான நேரம் நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம் உம்மில் உறவாடும் நேரம், பொன்னான நேரம். அழகை பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் மிகவும் இன்பமான நேரம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளுகிற ஒரு நேரம். அந்த நேரத்தை நம்ம மறந்துடவே கூடாது. நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன், நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன், உன் குரலை கேட்க ஓடோடி வந்தேன் ஐயா, உம் வார்த்தை எனது இன்பமே இன்பம்தான் ஐயா, உம் குரலை கேட்க ஓடோடி வந்தேன் ஐயா, உம் வார்த்தை எனது இன்பமே இன்பம்தான் ஐயா, பொன்னான நேரம் நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம் உம்மில் உறவாடும் நேரம், பொன்னான நேரம். நீங்க பேச பேச ஆறுதல் வருது, நீங்க பேச பேச ஆறுதல் வருது, உடைந்த உள்ளம் சந்தோஷத்தால் ஆடி பாடுது, உம் தழும்புகளால் காயமெல்லாம் மாறி போகுது, உடைந்த உள்ளம் சந்தோஷத்தால் ஆடி பாடுது, உம் தழும்புகளால் காயமெல்லாம் மாறி போகுது, பொன்னான நேரம் நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம் உம்மில் உறவாடும் நேரம், பொன்னான நேரம். அழகாய் பக்தனுடைய பாடல் வரிகளை நாம் பார்க்கிறோம். ஏசப்பா நம்மளோட பேசணும், அதுக்கு தானே வந்திருக்கிறார். ஆனால் இந்த துரோகியாகிய யூதாஸ் காரியத்து அந்த பணத்தின் மேல் ஆசை வைத்து ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக,
ஏதோ உலக காரியங்களை அடைவதற்காக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அந்த டைமிங் வரைக்கும் காத்திருக்க முடியாமல் உலக மனிதரை நோக்கி ஓடிவிட்டான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து விட்டான், பாழாய் போய்விட்டான். அந்த காசே அவனை நாண்டு கொண்டு சாகிற அளவிற்கு, தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றிவிட்டது. சொல்லுகிறாரே வசனம், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாக்கு விரோதமாக துரோகம் பண்ணிடாதீங்க. ஏசப்பா உங்கள் மேலே அதிகமாக பாசத்தோடு இருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். யாருக்கோ நம்ம பிரயாசப்பட்டோம், தேவனாகி கர்த்தருக்காக ஏன் பிரயாசப்படக்கூடாது? கொரோனா காலங்கள், எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்டுக்கத்தக்கதான காரியங்கள் வரப்போகிறது. கொரோனா மாத்திரமல்ல, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைக்குள் ஜனங்கள் தள்ளாட போகிறார்கள். அன்பு தனிந்து போக போகிறது, பாசம் காணாமல் போட போகிறது. ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் விட்டுடாதீங்க. நீங்கள் ஏசப்பாவை மறந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நீங்கள், ஆண்டோடைய அன்பை ருசி பார்த்துருக்கிற நீங்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருந்த நீங்கள், அவருக்காக உபவாசம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாக இரவும் பகலும் பாடிக்கொண்ட நீங்கள் அவருடைய அன்பை விட்டு விலகி போனீங்க அப்படின்னு சொன்னால், எதுவை தேடி போய் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக பிரயாசப்பட்டுக்கிறீங்களோ, அதுவே உங்களை பாழாக்கும் என்று இந்த இடத்துல அழகாய் கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் உங்களை பாழாக்கும். அதனால் இந்த அழகாக சொல்லிக்கிறது, கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, ஐஸ்வர்யம் உதவாது. அருமையான அம்மையார் இந்திரா காந்தி அம்மா, அவ்வளோ பாதுகாப்பு இருந்தது. கடைசியில் அதே பாதுகாப்பில் இருந்த நபராலேயே அந்த ஜீவன் பறி போனது. விடுதலை புலி பிரபாகரன் அவ்வளோ பாதுகாப்புக்கு மத்தியில் தான் வாழ்க்கை ஓட்டி கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்தையும் கண்டுபிடித்து அந்த ஜீவன் பறி போனது. அந்த ஜீவனை பறித்து கொண்டு யாரும் எடுத்துக்கொண்டு போக முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. பல லட்சம் யூதர்களை கொலை செய்து போட்டான் ஹிட்லர். பல லட்சம் பேர் இறந்து போனார்கள். அதுதான் அந்த அருமையான அந்த ஹிட்லரை சூசைட் பண்ணுவதற்கு வழிவகுத்தது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பானவர்களே, ஆண்டோடைய அன்பை விட்டுடாதீங்க. அடிக்கடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்வதுண்டு. ஏசப்பாக்காக எதை வேண்டுமானால் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதற்காகவும் ஏசப்பாவை விட்டுடக்கூடாது. அதான் முக்கியமான ஒரு விஷயம். உலக வேலைகளை செய்ய சொல்லுகிறார். படிக்கிறவர்கள் படிக்கட்டும், எழுதுகிறவர்கள் எழுதட்டும், வேலை செய்கிறவர்கள் வேலை செய்யட்டும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கட்டும். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கருத்தை கொடுக்க சொல்லுகிறார். அதை செய்யணும். அதான் அவர் சொல்லுகிற ஒரு காரியம். கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இந்த அருமையான நாளில் தேவனுக்கு பயப்படுகிற அந்த உன்னதமான பயம் நமக்குள்ள நிறைவாக இருக்க வேண்டும். அதை விட்டுடக்கூடாது. அந்த பாசத்தை, நேசத்தை, அன்பை விட்டுடக்கூடாது. நிறைய பேர் உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, உலகத்தின் ஆசைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேண்டாங்க, ஏசப்பா தருவார். நிறைய ஊழியர்கள் இந்த நாட்களில் கோடி 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 கோடியாக சேர்த்து வச்சிட்ருக்கிறாங்க. ஊழியர்களே அது செய்யும்போது விசுவாசிகள் செய்ய மாட்டார்களா? நிறைய விசுவாசிகளே இன்றைக்கி பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் அந்த பணத்தை கண்டு மயங்காது. பரலோகம் அந்த பணத்திற்காக இறங்காது. பரலோகம் அந்த பணத்திற்காக அந்த ஜீவனை இன்னும் 1000 வருஷம் சேர்ந்து வாழட்டும் என்று சொல்லாது. பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது என்று அழகாய் பக்தன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் உதவாதுங்க. போதும் என்ற மனதிற்குரிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயமா. போதும், அந்த மைண்டு வாங்க, போதும் போதும். அது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறார். நிறைய பேர் தன்னுடைய குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்காது, தன்னுடைய சபையின் மேல் அக்கறை இருக்காது,
தன்னுடைய குடும்பத்திலேயோ சபையில் இருக்க ஜனங்கள் மேலேயோ அக்கறை இருக்காது. யார் மேலேயோ ரொம்ப அக்கறை வைத்து கொண்டு இருப்பார்கள். இன்றைக்கும் ஆண்டோடைய கரம் நம்மளோட கூட இருந்து பெரிய கரம் செய்வதாக. அதனால் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாருக்கும் மரணம் சம்பவிக்கும். ஆண்டோடைய வருகைக்கு முன்பதாக ஒரு வேளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவருடைய அன்புக்கு நேராய் நாம் இந்த பூமியில் நாம் விதைக்கப்படத்தக்கதாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லது நம்முடைய நாட்களுக்குள்ளாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை மத்திய வானத்தில் வரும் என்றால் அதற்கு முன்பதாக அவர் விரும்பத்தக்கதான வாழ்க்கையின் கிரியைகளுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வேறொரு தீர்மானிக்க முடியாது. நீங்கள் இடம் கொடுங்கள் என்று தானே அந்த அருமையான யோவான் சனை பார்த்து ஆண்டவர் பேசினார். இப்பொழுது இடம் கொடு, அப்படி எல்லா நீதியும் நிறைவேறதுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. நீதியை நிலைநாட்டுவதற்காக இடம் கொடு என்று சொல்லுகிறாரே. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்துக்கிட்டு அனுதினம் என்னை பின்பற்ற வர வேண்டும் என்று சொன்னார். கம்பல்சரி நீ வந்ததாக சொல்ல, விருப்பமாக தான் நீ வான்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆசிரியத்தை கொடுக்குறாங்க, இடம் கொடு, நீதியை நிறைவேற்ற முடியும். இயேசுசாமி என் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரா? நான் இடம் கொடுக்க வேண்டும். உங்கள் மூலமாக எதிர்பார்க்கிறார், நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுங்க, நீதியை நிறைவேற்ற முடியும். அந்த நீதி தான் மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, யோவான் சாலனை பார்க்கலும் இந்த பூமியில் ஒரு சிறந்த ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்மை குறித்து அந்த நீதிக்கு இடம் கொடுக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றி கேட்டதாக இருக்குன்னு சொன்னார். அந்த இடம் கொடுத்த உடனே பரிசுத்த நெக்ஸ்ட் அந்த இடத்துல அப்பொழுதுக்கு ஆயத்தமாயிட்டாரே. இதோ இந்த அருமையான நாளில் தேவனாகிய கர்த்தருக்குரிய அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்து கொள்வதற்கு நாம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை வைத்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் இந்த தினத்தில் இயேசுவுடைய அன்பை விட்டுட்டு உலக சிநேகத்தை நேசிக்கிறாங்க, உலக நட்பை நோக்கி பார்த்துட்ருக்கிறாங்க, உலக பாசத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை 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 வேலைன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. போதுங்க போதுங்க, நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களை பலது கூட்டிகிட்டு போவாதுங்க. நிச்சயமாக ஒரு நாள் ஜீவன் போகும். அந்த ஜீவன் போவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் ஆண்டோடைய அன்புக்குள்ளே வரத்தக்கதாக மாற்றிக்கொள்ளலாமே. ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை? இந்த வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம் கிருபை கொடுத்திருக்கிறாரு. துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை சேற்றிடவார். ஆண்டுடைய வருகை தாமதமானால் என்னை விழாமல் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பக்தன் அழகாக எழுதியிருக்கிறாங்களே. அந்த தேவனாகி கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக தானே. மக்கி போக வேண்டிய நம்மளை மற்றற்ற அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினால், தயவினால் அநேக ஆத்துமாக்களை அவருடைய அன்புக்குள் கொண்டு வருவதற்காகவும் நம்மை தெரிந்து கொண்டாரே. இதற்காக ஒரு விசையோட அன்பை நோக்கி பார்க்க ஆவலுள்ளவராக இருக்கிறவங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. சொல்லுகிறது, துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். வேண்டாங்க. இயேசுடைய அன்பை வாயின் வார்த்தைகளை மறுதலிச்சாப்பில் பேதுரு. ஆனால் மன கசந்து அழுதாப்பில், ஆனால் மறுபடியும் ஓடி போயிட்டாப்பில். மறுபடியும் ஆண்டவர் தேடி வந்தார். மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாரு, என் ஆட்டுக்குடிகளை நேசிக்கிறா, என் ஆட்டுக்குடிகளை மேய்ப்பையாக. பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். பாருங்க, மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை தேடி போனாப்புல. அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை செய்யவே இல்லைங்க. பாதத்தில் கொண்டு வந்து ஆசீர்வாதங்களை வச்சுட்டு போனாங்க. மறுபடியும் போனாப்புல. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் தண்ணியில் குதிக்கிறாப்புல. ஆண்டவருடைய அன்புக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவருடைய அளவற்ற கிருபைக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. அவருடைய அபிஷேகத்துக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. இந்த அருமையான நாளில் அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட ஆவல் உள்ளவராக இருக்கிறார். போதும், உங்கள் கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். உலக நட்பு வேண்டாம் என்று சொல்லுங்கள். அது உங்களை பாழாக்கும், அது உங்களை பாழாக்கும். பரிதானம் வாங்குவது தவறு என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சகோதரனே, லஞ்சம் வாங்க வந்து போதும். சகோதரியே, லஞ்சம் வாங்கினது போதும். அது உன்னை பாழாக்கும், உன்னை ஆஸ்வதிக்கும் நினைத்து விடாதே. லஞ்ச பணத்தில் காணிக்கை கொடுக்கலாம், தசமாக கொடுக்கலாம். யாருக்கும் தெரியாமல் காணிக்கைப்பட்டிலே
ஓய்வு நாளில் வரும்போது நீ அள்ளி போடலாம், அது உன்னை பாழாக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னை பாழாக்கும். இதோ ஆண்டவராகிய இயேசு உயிரோடு தான் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டோடைய அன்பை விட்டுட்டு போயிடாதீங்க, அது துரோகம், அது உங்களை பாழாக்கும். அழகாக வேதம் சொல்லிக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் சபையை விட்டு சபையை போய்கிட்டே இருக்கிறாங்க. அநேக பாஸ்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோகம் போவார்களா என்றால் சபை விட்டு சபையை தாண்டி போயிட்டு கடைசியில் கல்லறை வரைக்கும் போவார்கள். தேவனாகி கர்த்தர் பிதாவின் மகிமைப்படுத்துவராக இந்த பூமிக்கு மேலே மத்திய வானத்தில் கடந்து வரும்போது அதில் அவர்கள் செல்வார்கள் என்றால் இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை தான் அவர்கள் கேட்பார்கள். அன்னைக்கு இரக்கம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே என்று சொன்னாலும் அவர் பிதாவின் மகிமை பொருந்தவராக இருக்கிறபடியினால் அவரால் நம்மை காப்பாற்ற முடியாது, அவரால் நம்மை தேற்ற முடியாது, அவரால் நம்மை மறுபடியுமாக எப்படியாவது பலது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பிதாவிடத்தில் பரிந்து பேச முடியாது. ஏனென்றால் அவர் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்து விடுவார். ஒருவேளை இந்த இரவே அவருடைய வருகை இருக்குமானால் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு இந்த நேரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சாமி உங்களை நேசிக்கிறார். அவருடைய கிருபை உங்களை நோக்கி வருகிறது, அவருடைய தயவு உங்களை நோக்கி வருகிறது. கசப்பு எல்லாருக்கும் தேவை, அது ஆத்மாவில் அல்ல, சரீரத்திற்கு. ஆம், பாகற்காய் கசப்பு நம் உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே கசப்பு ஆத்மாவை கெடுத்துவிடும். இயேசுவின் அன்பை நோக்கி பார்க்காதபடிக்கு தூர துரோகியாக மாற்றிவிடும். யார் மேலேயும் கசப்பு வச்சிடாதீங்க, யார் மேலேயும் துரோகம் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் துரோகியாக இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் சில ஊழியக்காரர்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்கிறாங்க, சபையில் இருக்க ஜனங்கள் எங்களை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க, எங்களை மறைச்சி வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க, காணிக்கை எங்கள் சபையில் கொடுக்கறதில்ல, தசமங்களில் கொடுக்கறதில்ல. ரொம்ப மனசு வேதனையானது. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டோடைய அன்பு உங்களை நெருக்குகிறது, ஆண்டோடைய பாசம் உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாய் அந்த துரோகியாகி வாழ்ந்துட வேண்டாம். இயேசுடைய அன்பை விட்டு போயிட வேண்டாம். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய ஊழியக்காரர்களை விட்டு போயிட வேண்டாம். சபையை விட்டு போயிட வேண்டாம். இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அதுவே அவர்களை பாழாக்கும், அதுவே அவர்களை பாழாக்கும். துரோகம் பண்ணினவர்களை அந்த துரோகமே அவர்களை பாழாக்கும். ஆம், வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து என் வார்த்தை ஒழிந்து போகல என்று மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இந்த கோபாக்கிரி நாளில் சம்பாதிப்பதற்காக இயேசுடைய அன்பை விட்டு தூக்கி போட்டுட்டு ஓடிடாதீங்க. திருமணத்திற்காக இயேசுடைய அன்பை விட்டு தூக்கி போட்டு போயிடாதீங்க. அதுவே உங்களை பாழாக்கும், 100% பாழாக்கும். ஞானசன் எடுத்திருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற ஒரு மனுஷனோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளலாமா, உறவு வைத்துக் கொள்ளலாமா? அதுவே உங்களை பாழாக்கும். இதோ இந்த அருமையான நாளில் கூட கோபாக்கிற நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. ஆமாங்க, எத்தனை பேருக்குங்க கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாங்க, கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாங்க. அந்த பணமெல்லாம் அவங்கள காப்பாற்றவே முடியலைங்க. நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். எல்லாத்துக்கும் மரணம் நடக்கும். ஆனால் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நல்லா பாருங்க, நம்முடைய இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் லேப்டாப் லேப்டாப்னு கேட்கும், நமக்கு ஜீசஸ் 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 ஜீசஸ்ன்னு கேட்கும். அந்த இடத்துல எங்கெல்லாம் கேட்குதோ அங்கே தான் பரிசுத்த தூதர்கள் அவங்கள மட்டும் லிஃப்டப் பண்ணி ஆண்டவராக இயேசுக்கு முன்பதாக வலது பக்கத்தில் கர்த்தர் வைப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே சகோதரி, அன்பானவர்களே, நீதிக்கு நிலைநாட்ட, அவருடைய அன்புக்கு நேராக நடத்தப்பட, அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக அவருடைய கிருபையை நோக்கி பார்க்கலாம்.
அவருடைய அளவற்ற வல்லமை நோக்கி பார்க்கலாம். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார், கிருபை செய்கிறவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனாகி கர்த்தரின் பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ளத்தக்கதாய். அப்பா, கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மனதுக்கு தப்புவிக்கும் என்று சொன்னீங்களே, இப்பொழுது இடம் கொடு என்று நீங்கள் கெஞ்சினீங்கப்பா. யோவான் சாரனை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, இப்பொழுது இடம் கொடு. அப்போ உங்கள் அன்பு எவ்வளோ பெருசு, இப்பொழுது இடம் கொடுன்னு சொல்லி நீங்கள் அழகாக கேட்குறீங்க. உங்கள் பாசம் பெருசு ஆண்டவரே. நாதனின் வருகை தாமதமானால், நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே, என்னை விழாமல் காத்திடுமே. ஆமாங்க, இன்றைக்கி நமக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். கோபாக்கின நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று அழகை பார்க்கிறோம். ஆமாங்க, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிட்டு போய் சம்பாதிக்க போயிடாதீங்க, துரோகம் பண்ணிவிட்டு வேறு நட்புகளோடு போயிடாதீங்க, துரோகம் பண்ணிவிட்டு உலக ஐஸ்வர்யத்தோடு ஓடிடாதீங்க, துரோகம் பண்ணிவிட்டு கர்த்தருடைய நாமத்தை விட்டுட்டு ஊழியம் செய்யாமல் வேற எங்கேயோ ஓடிடாதீங்க. எதுக்கெல்லாம் ஓட்டுறீங்களோ அதுவே உங்களை பாழாக்கும். அந்த ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது, உங்களை பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்காது. பணத்தை கண்டு மயங்குகிற தேவன் அல்ல, அவர் உண்மையும் முத்தமுள்ள தகப்பன், நீதியின் தேவன். நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். இந்த அருமையான நாளில் கூட தேவனாகி கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தரோடு கூட கடந்து வருவதாக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு கடந்து வருவதாக, ஊழியக்காரிகளோடு கடந்து வருவதாக, விசுவாச பிள்ளைகளை நிரப்புவதாக, கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களை நிரப்புவதாக, ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்துவதாக. அன்பு சகோதரன் மேலே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், அன்பு சகோதரி மேலே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரை விட்டுட்டு துரோகியாய் நீ வாழணும்னு நினச்சிங்கன்னா யூதாஸ் காரியத்துக்கு நடந்தது நடக்கும், சம்பவிக்கும், அதுவே பாழாக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனாகி கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருக்கட்டும். அன்பின் தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தையை இருந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கரம் நன்மைக்கு எதுவாய் எங்களை தொட்டு பெறப்பட்டுட்டோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக நன்றி. உடைய பரிசுத்த கர்த்தரை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் சிரிக்கிறோம், நீங்கள் பெருகணும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.